पूज्याय राघवेन्द्राय सत्य धर्मरताय च भजताम कल्पवृक्षाय नमताम कामधेनुवे. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நான் மந்த்ராலயத்துல இருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேங்க. மந்த்ராலயம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸ்ரீ ராகவேந்திரரோட மடம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரை பத்தி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க மந்த்ராலயம் வந்திருக்கோம், நானும் என்னோட கணவரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மந்த்ராலயத்தை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு, அங்கேயே நாங்க சுத்தி பார்த்தோம். அதை பத்தியும் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே என்னோடய டிராவல் பண்ணுங்க. ஸ்ரீ ராகவேந்திரரோட பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஸ்ரீ சுபேந்திர தீர்த்த சுவாமிஜி செஞ்ச ராமர் பூஜையை கண் நிறைய மனசு நிறைய பார்த்து பிரார்த்தனை பண்ணோங்க. அப்புறம் ஈவினிங்காக பிரகாரத்தை அடி மேலே அடி வச்சு சுற்றி வந்தேங்க. அங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் வாசித்த வீணை அப்புறம் வெள்ளி சிம்மாசனம் எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. சாயந்தரம் 7 மணி வாக்கில் வெள்ளி யானை வாகனம், வெள்ளி ரதம், தங்க ரதம் எல்லாத்துலேயும் ஸ்ரீ பிரகலாதராஜர் உலா வந்ததை கண் குளிர மனசு குளிர தரிசனம் செஞ்சோம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஊஞ்சல் சேவையோட அந்த நாள் நிறைவாக இருந்துச்சுங்க. எந்த கோவில் போனாலும் எப்பயுமே கூட்டம் இருக்கதாங்க செய்யும். அதுவும் சீசன் டைம்லாம் போயாச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய கூட்டம் இருக்கும். அதனால நாங்க எப்பயுமே கொஞ்சம் சீசன் இல்லாத டைமா பார்த்துக்குவோம். அமைதியா தரிசனம் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நிறைய கூட்டம் இருந்தால் வைப்ரேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் அலர்ஜி அப்படிங்கிறதுனால கூட்டங்கள் கம்மியா இருக்கும்போது தான் நாங்க போவோம். இன்னைக்கும் நாங்க மந்த்ராலயம் வந்திருக்கிறது ஜூன் மாசம் 30ஆம் தேதி வந்திருக்கோம். அதனால இப்போ சீசன் கம்மி, ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால கூட்டம் கம்மியா தாங்க இருக்கு. ரொம்ப நல்ல தரிசனமாச்சு. அதே மாதிரி பொறுமையா இருந்து அங்க உட்காந்து நமக்கு என்னெல்லாம் தோணுதோ மனசுல நினைக்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவில் பிரகாரத்திலே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வெளில வந்தோம். இப்போ வெளியில பார்க்கும்போதும் அவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய கூட்டம் இருந்தா கூட அங்கங்கதான் இருக்காங்க. ஸோ நமக்கு நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி இங்க போய் பரிமள பிரசாதம்னு மந்த்ராலயத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு கோவிலுக்கும் ஒரு பிரசாதம் ரொம்ப ஃபேமஸுங்க. திருப்பதியில லட்டு அப்படிங்கிற மாதிரி மந்த்ராலயத்துல பரிமள பிரசாதம் தான் ரொம்ப, அதோட பிரசாதம் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு வர போறோம்.
மறுநாள் காலையில் கிளம்பி முதல்ல ஒரு பெரிய ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்புறமா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவிலை தரிசனம் முடிச்சுட்டு கல்லூர் மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு வந்தோங்க. கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கோபுரம் எழுப்பி அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த லக்ஷ்மி காந்தாச்சாரியார் எந்த இடத்துல எந்த வீட்டுல அம்மனை வச்சு வழிபாடு செஞ்சாங்களோ அதே வீட்டுலதான் அந்த கோவில் இன்னுமே இருக்கு. நாம ஒரு வீட்டுக்குள்ள போய் அம்மனை வழிபடுற மாதிரி தாங்க இருக்கு. இப்ப நம்ம வந்து இருக்கிறது பிச்சாலி அம்மன் கோயிலுக்குங்க. பிச்சாலி அம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து ராஜேந்திரரோட இன்னொரு பிருந்தாவனம் இருக்கு. இது மந்த்ராலயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கோவிலும் கவர் பண்ணியாச்சு, எல்லா பிருந்தாவனமும் கவர் பண்ணியாச்சு. இது ஃபைனல் இதுதான். இதை முடிச்சுட்டு நம்ம திருப்பி மந்த்ராலயம் போக போறோம். இந்த பிச்சாலி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்றாங்க. ஸோ நாங்கள் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் பாருங்க. இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கிற துங்கபத்ரா நதியில கொஞ்சமா தண்ணி ஓடிட்டு இருக்கு. நல்ல காத்து, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து ஏகஷீலா பிருந்தாவனம் இருக்கு, அதை பார்த்தாச்சு. அப்புறம் வியாசராயர் பிரதிஷ்டை பண்ண உக்ர நரசிம்மர் இருக்கு, அவரையும் பார்த்தாச்சு. பிச்சாலி அம்மன் அங்க இருக்கா, அவளையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம திருப்பி மந்த்ராலயம் போறோம், வாங்க. தங்கி இருந்த 2 நாளுமே மந்த்ராலயம் மாமி மெஸ்ல தாங்க சாப்பிட்டோம். ரொம்பவே விலை குறைவா, ஆனா ரொம்ப தரமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி மந்த்ராலயத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசுனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே ஒரே ஊர்ல சென்னையில இருக்கோம், ஆனா பாருங்க எவ்வளவு தூரத்துல வந்து நம்ம சந்திக்கணும்னு இருக்கு மந்த்ராலயம். நீங்க எப்போ வந்தீங்க மந்த்ராலயத்துக்கு? நேற்று காத்தால வந்தோம்.
நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் அப்படின்னா அது அவர் சுவாமிகளோட அனுகிரகம் தான். ஏன்னா எல்லாரும் எங்க இருந்தாலும் அவர் வந்து எல்லாரையும் நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சு எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமம் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டின்னு இருக்கோம். நாம அதனால இது தொடர்ந்து அவர் வர்றதுக்கு அவர் அனுகிரகம் வேணும். நம்மளுக்கு சந்திச்சிருக்கோம், ரொம்ப 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 நாங்க சந்தோஷப்படுறோம். ஆமா, சென்னையில இங்க இருந்து இந்த இவ்வளவு தூரம் வந்து நம்ம சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நீங்களும் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனதுல பல விஷயங்கள் நம்ம பேசினோம். அதுல மெயினா இந்த இதுல சுவாமிஜி இடத்துல நம்ம சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்க ஒரு 2 வார்த்தை பேச ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. எனக்கு பெருமாள் அனுகிரகத்துல இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்போம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களையும் பிடிக்கும், மாமாக்கு நீங்க பண்ணி கொடுத்த டிஷ் எல்லாமே நல்லா இருக்கும். நாங்களும் அதை எல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம், நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். லைட்டா மழை துரிச்சு, ஆனா இப்ப மழை இல்லை, கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல இனிமையான மாலையில கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாமே எல்லாருக்கும் நல்லதா நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். ஓம் ராகவேந்திராய நமக.